உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். வீட்டுல உங்க யாருகிட்டையும் சொல்லாம துளசி கல்யாணத்துக்காக வீடு கட்ட வச்சிருந்த நிலத்தோட பத்திரத்தை அடமானம் வச்சு ஒரு பைனான்சர்கிட்ட வட்டிக்கு பணம் வாங்கினேன். இப்ப அந்த பைனான்சியர் நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போறது தெரிஞ்சுக்கிட்டு வாங்கின கடனை வட்டியும் முதலமா இப்பவே செட்டில் பண்ண சொல்றான். முடியலன்னா அந்த இடத்தை என் பேருக்கு எழுதி கொடுங்கன்னு மிரட்டுறான். இப்ப எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. குடும்பத்துக்குன்னு வாங்கி வச்சது அந்த ஒரு இடம் மட்டும்தான். இப்ப அதையும் தொலைச்சிட்டு வந்து நிக்கிறேன். இப்படி எல்லாம் நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க. நாளைக்கு எல்லாரும் அவன் ஆபீஸ்க்கு போய் அந்த இடத்தை அவன் பேருக்கு ரிஜிஸ்டர் பண்ணி கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா அவன் ஆளுகள் இங்க கூட்டிக்கிட்டு வந்து சைன் வாங்குவேன்னு சொல்றான். எனக்கு இப்போ என்ன பண்றதுன்னு தெரியல. அது வெறும் இடம் மட்டும் இல்ல, என்னோட 35 வருஷ கனவு இன்னைக்கு அது என் கையை விட்டு போக போகுது. அப்பா ப்ளீஸ்பா, நீங்க இப்படி உட்கார்ந்து எப்படிப்பா? நீங்க அழாதீங்கப்பா. என்கிட்ட சொல்லாம ஏன்பா இப்படி செஞ்சீங்க? அவரே எல்லா செலவையும் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாரு. நீங்க அதை கொஞ்சம் கூட கேட்காம மானம் மரியாதைன்னு எல்லாத்தையும் இழுத்து போட்டுக்கிட்டீங்க. இப்ப கடைசியில் என்னாச்சு? அவளுக்கு கல்யாணமும் நடக்கல. நடக்காத கல்யாணத்தை நினைச்சு தாலி எழுந்தவ மாதிரி இவ ஒரு பக்கம் அழுதுகிட்டு இருக்கா. இதோ நீங்க இருக்கிற ஒரு இடத்தையும் தொலைச்சிட்டு வந்து நிக்கிறீங்க. வீட்டுல மூத்த புள்ளன்னு பேருக்கு தான் நான் இருக்கேன். அப்பால ஆரம்பிச்சு கடைக்குட்டி வரைக்கும் யாரும் என் பேச்ச கேட்கறது இல்லையே. அப்ப இப்படிதான் நடக்கும். எல்லாம் எனக்கு தெரியும்னு யார் நினைக்கிறாங்களோ அவங்களாவே எல்லா பிரச்சனையிலயும் மாட்ட போறாங்கன்னு அர்த்தம். இத நீங்க தானப்பா எனக்கு அட்வைஸாவே சொல்லுவீங்க. இப்ப அது உங்களுக்கே பொருந்தி போச்சு பாத்தீங்களா? ஏய் எந்திரி, போ நோட் எடுத்துக்க, உள்ள போ. அப்பா நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. அண்ணன் சொல்றதும் சரிதான்ப்பா. துளசி அக்காக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. அதுக்குள்ள நம்ம தலை மேல இவ்வளவு கடன் இருக்கு. இன்னும் 5 அடி வேற இருக்கா. இதுல நான் எப்படிப்பா ஸ்டார்ட் அப் பிசினஸ் ஆரம்பிக்கிறது? என் ஐடியாலாம் நாசமா போச்சு. மாமா, நான் தான் பணம் தரேன்னு அப்பவே உங்ககிட்ட சொன்னேன்ல. அன்னைக்கே என்கிட்ட வாங்கியிருந்தா இந்த அளவுக்கு இவ்வளவு பெரிய கஷ்டம் வந்திருக்காதுல்ல. சரி விடுங்க மாமா, ஒரு சைட்டு தானே, போனா போகுது, வேற வாங்கிக்கலாம். ஆனா நீங்க இப்படி இருக்காதீங்க மாமா. உங்களை இப்படி பாக்குறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.